வெல்கம் டு லியோ எஜுகேஷன். நம்ம தொடர்ச்சியாக வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் சீசன் 1 வந்து எபிசோட் 9, அதாவது 9வது டாபிக் தான் அந்த டாபிக். நம்ம இந்து நியூஸ் பேப்பர்லேயும் சரி, மனோரமாவுடைய அந்த இயர்லி புக்கும் சரி, அதாவது இந்து இயர்லி புக்கும் மனோரமா இயர்லி புக்லேயும் வந்து இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை ஸ்கூல் புக்கு வெளியே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதை நம்ம வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் இது வரைக்கும் 8 டாபிக் பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த இயர்லி புக்கில் வந்துருக்கூடிய 8 ஆர்டிகல்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். இது 9வது ஆர்டிகல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இது தமிழ் திசையில் கொடுத்துருக்காங்க. அது ஃபாதர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற மாதிரி. ஃபாதர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிட்டி தியாகராயரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவரை பற்றி இன்ட்ரோ கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தற்போது டி நகர், தியாகராய நகர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இவர் பேர் தான் இருக்கும். நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கும். சரிங்களா, ரைட், ஓகே. அவரை பற்றியான ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியின் தந்தை தான் நம்ம ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் உள்ள தியாகராய நகர் என்கிற பெயருக்கு சொந்தமான ஒரு நபர் தான் பிட்டி தியாகராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். நீண்ட காலமாக பொது வாழ்க்கையில் இருந்த ஒரு நபராக நம்ம இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஒரு ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட்டை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் உள்ளுக்குள்ளே என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நம்ம தனியாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சென்னையில் உள்ள தியாகராய நகர், டி நகர் என்கிற பெயருக்கு சொந்தக்காரரான பிட்டி தியாகராயர் நீண்ட கால பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர் ஆவார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் தான் பிட்டி தியாகராயர். இவரோட பேரில் தான் டி நகரே இருக்குது. சென்னையில் வந்து பார்த்தோன்னா மிக அதிகமான வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து பார்த்தா டி நகர் அப்படின்ற மாதிரி தெரியும். நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் அதிகமான கூட்டம் சேரக்கூடிய ஒரு இடமா இருக்கும். சரிங்களா, ரைட், ஓகே. டி நகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் 1852 ஏப்ரல் மாதம் 27 பிறக்கிறார் இவர். சென்னையில் தான் பிறக்கிறாரு. 1852 ஏப்ரல் 27 பிறக்கிறவர். சென்னை மாநில கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி முடிக்கிறார். இளங்கலை பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அந்த காலேஜ் ஞாபகம் வச்சுக்கலாம். சென்னை பிரசிடென்சி காலேஜ் அப்படின்னு சொல்லலாம், மாநில கல்லூரி அப்படின்னு சொல்லலாம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா இவர் சென்னை மாநகராட்சியுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1882. 52 பிறந்தவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள், அப்படியே 30வது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, மாநகராட்சியோட உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் 40 ஆண்டுகள் வந்து மாநகராட்சி உறுப்பினர் இருக்கார். சரிங்களா, 40 ஆண்டுகள் வந்து பார்த்தா மாநகராட்சியோட உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். இது ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரைட், கல்வியை சார்ந்த இவருடைய பணிகள் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவருடைய சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கை வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பணிக்காக செலவிட்ட ஒரு நபர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். எங்கே ஸ்டார்ட் பண்ணுவார்னா, சென்னையில் வட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த வண்ணாரப்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலை பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணார் 1897. இந்த 1897 தொடங்கப்பட்ட அந்த பள்ளி பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியாக மாற்றப்படும். கல்லூரியாக எப்போ மாற்றப்படும்னா 1950 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1950 வந்து பார்த்திங்கன்னா அது காலேஜாக மாற்றப்படுவாங்க. அப்போது அவர் எப்போ அந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா 1897 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டில் எப்போ அது காலேஜாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1950 காலேஜாக மாறுது. சரிங்களா, ரைட், ஓகே. அடுத்தது இவர் பச்சையப்பன் அறக்கட்டளை, பச்சையப்பன் ட்ரஸ்ட் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பச்சையப்பன் கல்லூரி சென்னையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் மூலமாக, பச்சையப்பன் ட்ரஸ்ட் மூலமாக இயக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான். அந்த பச்சையப்பன் கல்லூரியில் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் அறக்கட்டையில் மெம்பராகவும் சரி, பிரசிடெண்ட்டாகவும் சரி, அதாவது தலைவராகவும் சரி இருந்திருக்காரு நம்ம பிட்டி தியாகராயர். அது மட்டும் இல்லாமல் இந்த அறக்கட்டளை, பச்சையப்பன் அறக்கட்டளை மூலம் ஒரு காலேஜ் சொல்லிட்டு ஒரு ஐடிஐ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தொடங்கியிருக்காங்க. அது செங்கல்வராயர் தொழில்நுட்ப பயிற்சி கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி கூடத்தை தொடங்கியிருக்காரு. அப்போ பச்சையப்பன் ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பராகவும் பிரசிடெண்ட்டாகவும் வந்திருக்காங்க. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தொழில்நுட்ப பயிற்சி கூடம் ஒன்றும் தொடங்கியிருக்காங்க, செங்கல்வராயர் என்ற பெயரில். சரிங்களா, அந்த இவரை பற்றி படிக்கும்போது நம்மளுக்கு ஃபேமஸான டிஎன்பிசி கொஸ்டின் என்னென்னா, மதிய உணவு திட்டம் தொடங்கிய நபர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மதிய உணவு திட்டத்தை வந்து பார்த்தா சென்னையில் 1000 விளக்கு 1000 லைட் என்ற பிளேஸில் தொடங்கிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்முடைய பிட்டி தியாகராயர் தான். 1920 சரிங்களா, நீதி கட்சியின் ஆட்சியின் போது வந்து பார்த்தா என்ன ஆகும், தொடங்குவார். 1920 தொடங்கப்பட்ட இடம் நம்மளுடைய 1000 விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில், 1000 லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில். ரைட், ஓகே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இந்த திட்டம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் தான் தொடங்கப்பட்டது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, 5 ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன எஃபெக்ட், என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆச்சு அப்படின்னா, 1920-23 வந்து பார்த்தீங்கன்னா 811 இருந்த அந்த 5 பள்ளிகளின் மாணவர் எண்ணிக்கை, இந்த 5 பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா 2022-23 கல்வியாண்டில் 811 பேர் தான் வந்தாங்க.
இந்த மதிய உணவு திட்டத்தின் மூலமாக 24-25 கல்வி ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1671 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போது வருகை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வருகை விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய திட்டத்துடைய விளைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு இவருக்கும் நீதி கட்சிக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. 1916ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்கப்படும். நம்ம ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் படிச்சிருப்போம். எப்போ எங்கே தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வெப்பேரி என்ற பிளேஸ், தற்போது வெப்பேரின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது சென்னையில். அங்கே நடந்த ஒரு கூட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்குறதுக்கான ஒரு கூட்டமாக இருக்குது. சரிங்களா? ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்கப்பட்ட அந்த நாள் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும். அந்த வெப்பேரின்ற பேர் மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது. சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ அந்த வெப்பேரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வெப்பேரி தற்போது அந்த வெப்பேரின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இந்த நவம்பர் 20, 1916 நடைபெற்ற அந்த கூட்டத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தியாகராயர், பிட்டி தியாகராயர் இருக்காரு, நடேசன் டாக்டர் நடேசன் இருக்காரு, டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தரவத்து மாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம் நாயர். சரிங்களா? தரவத்து மாதவன் நாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎம் நாயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எம்சி ராஜா, அலமேலு மங்கை தாயாரம்மாள், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்மான் சயபு அப்படின்னு சொல்லி நபர் இருக்கார். இந்த ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் உஸ்மான் சாஹிபுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நான் அலமேலு மங்கையோடைய அந்த பேரோட முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? உட்பட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரோட முடிச்சிருப்பாங்க. பட் இந்த உஸ்மான் சாஹிபு பேர் ஞாபகம் வச்சுலாம் எக்ஸ்ட்ரா நம்ம வெளியேந்து பார்க்கணும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஒரு வேல்யூ ஆடட் பாயிண்ட்டாக இருக்குது. டாக்டர் உஸ்மான் சாஹிபும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கம். அந்த சங்கத்தை நிறுவுறாங்க. அது பின்னால் வந்து பார்த்தா நீதி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியாக வந்து பார்த்தா மாறுது. ஏன்னா இந்த சங்கம் நடத்திய ஒரு பத்திரிகை தான் வந்து பார்த்தா ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையின் பேரில் நீதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்லேயே வந்து பார்த்தா அந்த கட்சி அழைக்கப்படும். அதான் நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறு படிச்சிருப்போம். அதுதான் வந்து பார்த்தா நவம்பர் 20 சரிங்களா? அந்த வெப்பேரின்ற பிளேஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம படிக்கிறோம். ப்ளஸ் டாக்டர் உஸ்மான் சாஹிபு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ் வந்து எக்ஸ்ட்ரா, அந்த நபரை வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறோம். மற்ற எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? அந்த வேல்யூட பாயிண்டோட முக்கியமான விஷயமே தெரியாத பாயிண்டை வந்து நம்ம அனலைன் பண்ணி படிக்கிறது தான். ரைட், ஓகே. திராவிட யுகத்தின் முதல் முக்கிய ஆவணமாக கருதப்படும் பார்ப்பனர் அல்லாதோர் அறிக்கை, அதாவது பிராமணர் அல்லாத அறிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதாவது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அதே ஆண்டு வெளியிடப்படுது. இங்கே பார்த்துருப்போம் ஜஸ்டிஸ் பார்ட்டி நவம்பர் 20 வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வித்தின் 1 மந்த்தில் வந்து பார்த்தா அதே சேம் டேட்டில், அதாவது 20 என்று சொல்கிற டேட்டில் நெக்ஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிராமணர் அல்லாத அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிக்கையை வந்து பார்த்தா வெளியிடுவாங்க. அதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு என்ன இருக்கும், பிரதிநிதித்துவம் தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிக்கை தான் அந்த அறிக்கை. சரிங்களா? அந்த வந்து பார்த்தீங்கன்னா 1917 நெக்ஸ்ட் இயரில், சரிங்களா, 16 வந்து பார்ட்டி தொடங்குறாங்க. பார்ட்டி தொடங்கினதுக்கப்புறம் அறிக்கையும் ரிப்போர்ட் மேனிஃபெஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. ப்ளஸ் 1917 டிசம்பர் 28, 29 நெக்ஸ்ட் இயரில் தற்போது சென்னையில் அண்ணா சாலையின் அண்ணா சாலைன்னு ஒன்று இருக்குது. அந்த அண்ணா சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீதி கட்சியுடைய முதல் மாநில மாநாடு நடந்திருக்கும். அந்த முதல் மாநில மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக இருந்த நபர் தான் அந்த பிட்டி தியாகராயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய முதல் மாநில மாநாட்டில் நம்முடைய வரவேற்பு குழு தலைவராக இருந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம என்ன சொல்லலாம், பிட்டி தியாகராயர் அவர்கள் தான். இப்படி இருந்த ஒரு நபர், பொது வாழ்வில் இருந்த ஒரு நபர் 28/4 அதாவது ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாரா, இறந்துட்டார் 1925ஆம் ஆண்டு. சரிங்களா? அப்போ பிட்டி தியாகராயர் வந்து இறந்த ஆண்டு என்பது 1925 ஏப்ரல் 28 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வரைக்கும் இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தா நம்முடைய இந்து பேப்பரில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? அப்போது இதில் என்ன வேல்யூட பாயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம இந்த பாயிண்ட்டை சொல்லலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியை தொடங்கினார் இல்லையா, அந்த பள்ளி வந்து கல்லூரியாக போச்சு. இது ஸ்கூல் புக்கில் இருக்காது, அதை நம்ம வேலையோட பாயிண்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சென்னை மாநகராட்சி உறுப்பினராக 40 ஆண்டுகள் 2 பாயிண்ட் இருக்குது. அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வருகை எண்ணிக்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். 811 இருந்த மாணவர் வருகை வந்து பார்த்தீங்கன்னா 1671. இது மட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்காது, மற்றதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அதாவது மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதெல்லாம் இருக்கும். அந்த 5 பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ன் பண்ண விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெப்பேரி என்ற பிளேஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது. அட் சேம் டைம் டாக்டர் உஸ்மான் சயபு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஸ்கூல் புக்கில் இருக்காது. இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூட பாயிண்டாக நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. அந்த கடைசி பாயிண்டாக நம்ம தியாகராயர் வந்து வரவேற்பு தலைவராக இருந்தார் பார்த்தீங்களா, இதுவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் இதுதான் வந்து பார்த்தா நம்முடைய பிட்டி தியாகராயர் பேரில் இருக்கக்கூடிய நீதி கட்சியின் தந்தை. இந்த ஒரு டாப்பிக்கே உங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஹூ இஸ் கால்ட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்காகவும் நம்ம கேட்கலாம், அதே கொஸ்டினாகவும் கேட்கலாம். அப்போ நாம் வச்சுங்க பிட்டி தியாகராயர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் தந்தையாக இருக்கார், ஃபாதர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. சேம் டைம் நம்ம தியாகராய நகர் அல்லது டி நகர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இவர் பேரில் தான் இருக்குது. சரிங்களா?
மீண்டும் அடுத்த டாபிக்கோட வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பண்ணலாம் நம்ம சந்திக்கலாம். இந்த எபிசோடு இது நம்மளுக்கு முடியுது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.